ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். முதல் முறையாக ஐரோப்பிய கண்டத்தின் மிக முக்கிய நாடான ஜெர்மனி, ரஷ்ய உக்ரைன் போர் கண்டிப்பாக ஐரோப்பிய கண்டத்தை, அனைத்து நாடுகளையுமே அழித்துவிடும் என்று செய்தி வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஹவுஸ் ஸ்பீக்கர் நான்சி பெலோசி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர்களது கணவர் பால் பெலோசி அவர்களது வீட்டுக்குள்ளேயே கடுமையாக தாக்கப்பட்டு பால் பெலோசி தற்போது உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் இருப்பதாக செய்தி வந்திருக்கு. தாக்கியது யார், என்னன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து தயாரித்த இந்தியாவின் முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக் ஃபயரிங் சிஸ்டம் போர்க்களத்தில் மனித வீரர்களுக்கு பதிலாக இந்த ரொபாட்டிக் வீரர்களை போருக்கு அனுப்பும் விதத்தில் ஒரு பெரிய ஹியூமனாய்டு ரொபாட்டிக் சோல்ஜர்ஸ் வித் வெரி பவர்ஃபுல் கன்ஸ் அண்ட் லேசர் வெப்பன்ஸ் இந்தியாவின் இராணுவத்திற்காக தயார் செய்யப்பட்டு விட்டது, இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு விட்டது. இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு சில ஆபத்தான ரொபாட்டிக் ஆயுதங்கள் அல்லது ஆளில்லா பீரங்கிகள் மற்றும் தானாக இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், சக்தியான ஆயுதங்களுடன் போர் செய்யக்கூடிய மனித ரோபோக்கள் போன்றவை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் ஒரு பெரிய கனவாக அல்லது தொழில்நுட்ப புதுமையாக, மிரக்கலாக இருந்திருக்கலாம் ஒரு சில ஆண்டுகள் வரைக்கும். ஆனால் இப்போது செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் அதிகமான முன்னேற்றங்களுடன் தற்போது இந்த தானியங்கி ஆயுதங்களை கட்டுப்படுத்துவது ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் அதன் மீதான நம்பிக்கை தற்போது பெரிய அளவில் வளர்ந்து விட்டது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான ஆராய்ச்சியில் அமெரிக்கா மற்றும் சைனா பெரிய அளவில் முன்னேற்றங்களை கண்டிருந்தாலும் இந்தியா திடீரென தனது தேசிய பாதுகாப்பு ஸ்ட்ராட்டஜியின் ஒரு முக்கிய பெரிய அங்கமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த காரணத்தாலும், முக்கியமாக இஸ்ரேல் நாட்டுடன் பல ஹை ப்ரொஃபைல் பிளஸ் எக்ஸ்பென்சிவ் திட்டங்களையும் ப்ராஜெக்டுகளையும் நடவடிக்கைகளையும் செய்ய தொடங்கிய காரணத்தால் அதனுடைய நல்ல விளைவுகள் திடீரென அமெரிக்கா மற்றும் சைனாவுடன் போட்டி போடும் அளவுக்கு முன்னேறிவிட்டதாகவும், அந்த ஒத்துழைப்பால் தயாரிக்கப்பட்ட ஒரு சில ஆயுதங்கள் மிகவும் முன்னேறிய கொடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகவும் அபாயகரமான ஆயுதங்களை, ரொபாட்டிக், ஹியூமனாய்டு போன்ற ஆயுதங்களை இந்தியா தயாரிக்க ஆரம்பித்துள்ளது. அதில் ஒரு ஆயுதம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஃபயரிங் சிஸ்டம் இந்திய படையில், இராணுவத்தில் முதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதனுடைய பெயரை கூட இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியாவின் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான கண்டுபிடிப்புகளில் பெரிய அளவில் நமது நாடு முன்னேறிவிட்டது. தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் இந்த ஆயுதம் உலகத்தில் பல நாடுகளை பயமுறுத்தும் விதத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது மேன் பவர் அதிகமாக இருப்பதாலும், அதிகமான மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருப்பதாலும் பல லட்சக்கணக்கான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆட்டோமேட்டிக் பிளஸ் ரொபாட்டிக் ஃபயரிங் சோல்ஜர்ஸ் அல்லது சூப்பர் சோல்ஜர்ஸ்களை மிகவும் வேகமாக நமது நாட்டினால் தயாரித்து போர்க்களத்தில் இறக்க முடியும் என்று பல பாதுகாப்பு வல்லுநர்கள் அறிக்கைகளை வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த புதிய ஆயுதம் வெளியிடப்பட்ட அடுத்த நிமிடமே பல மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ், பாதுகாப்பு வல்லுநர்கள் பல ரிப்போர்ட்ஸ்களை வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள். கடந்த சில ஆண்டுகளில் இந்த ஆயுதங்களின் தொழில்நுட்பத்தில் இந்தியா தனது விளையாட்டை பெரிய அளவில் ஆட ஆரம்பித்து விட்டது. பொதுவாகவே இந்தியா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆயுதங்களில் மிகவும் மெதுவாக நகருவதாக ஒரு எண்ணம் இருந்தது, பல நாடுகளின் எச்சரிக்கையும் இருந்தது. அதனால்தான் இந்தியா இஸ்ரேல் நாட்டுடன் ஒத்துழைக்க முயற்சி செய்தது, முடிவு செய்தது, ஆரம்பித்தது. இந்தியாவின் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனமும் இஸ்ரேல் நாட்டின் இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரீஸ் IWI என்ற நிறுவனமும் இணைந்து இப்போது இந்த புதிய சூப்பர் சோல்ஜர்ஸ் ஆயுதத்தை இந்திய இராணுவத்தில் சேர்த்துள்ளார்கள். இது இன்னும் கூட இஸ்ரேல் நாட்டுக்காக தயாரிக்கப்படவில்லை. இது இந்தியாவின் இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒப்பந்த அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. எனவே அவர்கள் இதனை சொந்தம் கொண்டாட முடியாது. ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் சைனா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்களின் தன்மையை நன்கு அறிந்து ஆராய்ச்சி செய்து அந்த ஆயுதங்களை விட மிகவும் சக்தியான ஒன்றாக இந்த ஆயுதம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய பெயர் ஏர்பல் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ARBEL, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஃபயரிங் சிஸ்டம். இது எந்த இராணுவமாக இருந்தாலும் இந்த ஏர்பல் போன்ற ரோபோ ஃபயரிங் சிஸ்டம் போன்ற வீரர்களால் அந்த படைகளில் இருக்கக்கூடிய மனித வீரர்களின் மரண எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. உயிர் வாழும் தன்மையும் சூழலும்
இந்த ஏர்பல் ஆயுதத்தால் அதிகரிக்கப்படுகிறது. இந்த படத்தை பாருங்க, ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், சைபர்ட்ரான், ஆப்டிமஸ் பிரைம் அல்லது மெகட்ரான் மாதிரி இருக்கு. இது ஒரு கொடுமையான உயிர்கொல்லி ஆயுதம். இட்ஸ் a weapon embedded intelligent fire control system IFCS based on motion sensors. இது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி, கண்ட்ரோல் யூனிட், மோஷன் அண்ட் ட்ரிகர் சென்சார்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் பொருத்தப்பட்ட மனித உயிர் அல்லது ஹியூமன் சோல்ஜர் போன்ற பயங்கரமான ஆயுதமாக கருதப்படுகிறது. இந்த உயிர்கொல்லி ஆயுதம் வேலை செய்ய எந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்டிக்கல் காம்பனன்ட்டும் தேவையில்லை. எப்படிப்பட்ட அசால்ட் ரைஃபிள்ஸ் அல்லது மெஷின் கன்ஸ் இன்க்ளூடிங் டாவோர், ஏசிஇ அண்ட் நாகிவ் போன்ற எந்த சக்தியான துப்பாக்கியையும் பொருத்தி போர்க்களத்தில் இந்த ஆயுதத்தால் வீரர்களை அழித்து விட முடியும். வானில் பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் அல்லது போர் விமானங்கள் போன்ற ஆயுதங்களையும் மிகவும் நுணுக்கமாக குறி தவறாமல் தாக்க முடியும். ரஷ்யா, உக்ரைன் போன்ற போர் சூழலில் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது, கருதப்படுகிறது. ஏன்னா குறுக்கு சிறிய சிறிய எல்லைகளில் 2 படைகள் போர் செய்யும் போது இந்த ஆயுதங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது பல விதங்களில் பயனுள்ள ஆயுதமாக இன்று பாராட்டப்படுகிறது. இது வேகமாக, துல்லியமான மற்றும் லீத்தல் ஃபயர், அதாவது கொடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் அழுத்தமான போர் சூழ்நிலைகளில் அதிகமான ஹிட் ப்ராபபிலிட்டி அல்லது ஹிட் ரேஷியோ கொடுக்கக்கூடிய ஆயுதம். எப்படிப்பட்ட டெரைனாக இருந்தாலும் வெற்றி விகிதம் இந்த ஆயுதங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிரி மீது வேகமான தாக்குதல்கள், சொல்ல முடியாத வேகத்தில் நகரும் மனித வீரர்களை கம்பேர் செய்யும் போது இது வாகனங்களின் வேகத்தில் நகரும் சக்தி அல்லது எஜிலிட்டி கொண்ட ஒரு பெரிய ஆயுதம். தற்போதைய நவீன போர்க்களங்களில் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் போர் உலகம் முழுவதும் மிகவும் வேகமாக பரவலாகி வருகிறது. சர்வதேச பாதுகாப்பின் தற்போதைய நிலை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் போர் முறைகளை அடிப்படையாக கொண்டு மட்டுமே இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தற்போது அதிகமாகிவிட்டது. அதனால்தான் இந்தியா தனது இராணுவ படையில் இந்த ஏர்பல் என்ற மனித கொல்லி ஆயுதத்தை, சூப்பர் சோல்ஜர்ஸ்களை சேர்த்துள்ளது. இதற்கு அதிகமான பயிற்சி தேவையே கிடையாது. இதற்கு அடிக்கடி ரீகான்ஃபிகரேஷன் தேவையே கிடையாது. வித் 0 அடாப்ஷன் டைம் எப்போதுமே போருக்கு இந்த சூப்பர் வீரர்கள், சூப்பர் சோல்ஜர்ஸ் தயாராக இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவின் லடாக் மற்றும் இமயமலை போன்ற டெரைன் பகுதிகளில் இது போன்ற வீரர்கள் அதிகமாக தேவைப்படுவார்கள் என்பது உண்மை. இந்தியாவின் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் அதிகமாக உள்ளது என்பதும் உண்மை. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இப்ப வர சொல்லுங்க சைனாவை. இங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜின்பிங் அவர்களின் நண்பர்கள் சைனாவுக்கு செய்தி அனுப்பட்டும். இஸ்ரேல் அண்ட் இந்தியா தயாரிப்பு சிறந்ததா அல்லது சைனா தயாரிப்பு அட்லீஸ்ட் வேலை செய்யுதான்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பேட்டில் ஃபீல்டில், அந்த போர்க்களத்தில் நின்றுட்டு சைனாவின் சூப்பர் சோல்ஜர்ஸ் இந்தியாவின் வீரர்களை பார்த்து ஒரு லூப் மோடில் வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்லாம இருந்தா போதும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யாம போனா அப்படித்தான் நடக்கும். ஓகே, நான்சி பெலோசி, அமெரிக்காவின் ஹவுஸ் ஸ்பீக்கர் நான்சி பெலோசி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த தைவான் பிரச்சனையில ரொம்ப அதிகமா ஆட்டம் போட்ட அந்த பெண்மணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர்களின் கணவரை ஒரு கடத்தல்காரன் அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அடித்து, கொடுமையாக அடித்து, அதாவது வயலன்ட்லி அசால்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒருத்தன் தான். என்ன ஒரு விஷயம் பாத்தீங்களா? ஒரு அமெரிக்க ஹவுஸ் ஸ்பீக்கர் ஹஸ்பண்டுக்கே இந்த நிலைமைனா, அமெரிக்காவில் இருக்கும் இந்திய மக்களே தயவு செய்து கவனமாக இருங்க, சரியா? ப்ளீஸ், கெஞ்சி கேட்கிறேன். அவன் எதுக்கு தாக்குனாங்கிற காரணம் கூட இன்னும் தெரியல. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே அமெரிக்காவில் இது மாதிரியான சம்பவங்கள் அதிகமாக நடக்குது. இதே இந்த நான்சி பெலோசி, பால் பெலோசி, இவங்க 2 பேருக்குமே ஏற்கனவே கொடுமையான தாக்குதல்கள் நடந்திருக்கு. அவங்க 2 பேரையுமே அதிகமான பேருக்கும் பிடிக்கிறதே இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தைவான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உய்கூர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உலகத்தில் நடக்கிற அதிகமான இனவெறி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் பேசுகிற பேச்சுக்களும் இவங்களோட காமெண்டரிஸ், ரிமார்க்ஸ் அண்ட் சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே அதிகமான மக்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களாகவே இவங்க பேசுறது. அது வேற. இந்த பால் பெலோசி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ரொம்ப தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறோம். உலக அளவில் இந்த சிப் மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இந்த பால் பெலோசி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, அதனால உலக அளவில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கிறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. இதனாலேயே இவங்க 2 பேரையுமே உலகத்தில் நிறைய பேருக்கும், தனிப்பட்ட மனிதர்களுக்கு கூட இவங்க மேலே நல்ல வெறுப்பு உண்டு.
ஆனால் நான் இப்போ சொல்ல வர்றது அமெரிக்காவில் இது சகஜமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எனவே நம்ம இந்திய மக்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேவா? எல்லாருமே என்ன ப்ரோ, என்ன சார் கோயம்புத்தூர் பிளாஸ்ட் பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேணுமெனே செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல். அது கண்டிப்பாக தீவிரவாத தாக்குதல் தான், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நல்ல வேளை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ஐஏவுக்கு அந்த கேஸை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இன்னும் வெளியே வரட்டும், யாருன்னு கண்டுபிடிக்கட்டும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல்களை தமிழ்நாட்டில் செய்கிறவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும் இல்லையா? அது யார் என்னன்னு இன்னும் தெரியல. நிறைய ப்ராபபிள்ஸ், அதாவது சந்தேகத்தின் பேரில் நிறைய பேர்கள் புகைப்படங்கள்லாம் காட்டுறாங்க. அது நம்ம அரசு அல்லது கோர்ட், நீதிமன்றம் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியும் இல்லையா? பட் யாராக இருந்தாலும் தமிழ்நாடு போன்ற ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டு இந்த தீவிரவாதம் அப்படின்னு வரும்போது சோஃபார் வி ஹவ் பீன் டூயிங் ஸோ குட். இப்படி அமைதியாக இருந்த ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாது சரியா? அது யாராக இருந்தாலும் அவர்களை கண்டிப்பாக தண்டிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் கவர்மெண்ட்டு ஒரு நல்ல மூவ் எடுத்திருக்கு. ஏன்னா இதனோட வீரியம், இதனோட சீரியஸ்னஸ், கிரிட்டிகாலிட்டியை ரொம்ப புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உடனடியாக அந்த கேஸை வந்து என்ஐஏவுக்கு சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு அதுக்கு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம். ஓகேவா? அப்புறம் பெங்களூரில் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சரியா? ஒரு சில கம்யூனிட்டிஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங் பிஹேவ் பண்ணுறது. லான்ச் ஆஃப் புக் ஆன் ஃபார்மர் பாகிஸ்தான் பிஎம் இம்ரான் கான். பாகிஸ்தானோட இந்த முந்தைய பிரதமர் இருக்கார்ல இம்ரான் கான், அவரை பற்றி இந்தியாவில் நம்ம நாட்டில் யாரோ ஒரு புக் எழுதி அதை பெங்களூரில் ரிலீஸ் பண்ணுறதாக ஒரு பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நடக்க போன ஈவெண்ட்டு இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு இந்தியாவில் நிறைய எதிர்ப்புகள் நடந்திருக்கு. ஏங்க, சத்தீஸ்கரில் திடீர்னு ஒருத்தன் வந்து, சத்தீஸ்கரா மத்திய பிரதேசான ஞாபகம் இல்லை, இன்னைக்கு நடந்த விஷயம்தான் அது. திடீர்னு ஒருத்தன் அவன் வீட்டில் பாகிஸ்தான் கொடியை தூக்கி பறக்க விட்டுருக்குறான். ஏன், எதுக்குன்னு புரியல. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியாலஜி ஆர் த லாஜிக் பிஹைண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர்ஸ் இல்லையா? நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை ஏன் பண்ணணும்? சரியா? அது தப்பா சரியா, அது ரெண்டாவது விஷயம். why there is a need for that, that's the bigger question இல்லையா? ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, கொடியை உடனடியாக கீழே இறக்கியிருக்கிறாங்க சரியா? அது மாதிரி தான் இந்த பிஎம் இம்ரான் கானோட விஷயமும், ஃபார்மர் பாகிஸ்தான் பிஎம் இம்ரான் கானோட விஷயமும். ஸோ என்னோட கேள்வி வந்து, அவரோட புக் வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி அந்த ஈவெண்ட் வந்து நம்ம இந்திய நாட்டின் ஒரு இன்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது ஒரு பெரிய சிக்கலாக, உள்நாட்டு குழப்பமாக மாறுவதற்கு வாட்ஸ் த நீட் ஃபார் தேட்? அதுக்கு ஏன் என்ன தேவை இருக்கு? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தடுக்கணும். இப்படிப்பட்ட சிக்கல்கள், இப்படிப்பட்ட ரொம்ப சில்லியான உள்நாட்டு பிரச்சனைகள் நம்ம நாட்டில் வரவே கூடாது. ஓகே, அடுத்த முக்கியமான செய்தி. ஜெர்மன் டெலிகேஷன் பிரைசஸ் கான்கிரீட் கிளைமேட் ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை இந்தியா. இந்த காலநிலை சிக்கல், கிளைமேட் கிரைசிஸ் இருக்குல்ல, இதுக்காக, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இந்தியா எடுத்த எல்லா ஸ்டெப்புமே சூப்பர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஜெர்மனி புகழ்ந்து தள்ளி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம ராஜ்நாத் சிங், நம்ம இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு மட்டும் இல்லை, கடந்த 12 மாதங்களில் தொடர்ந்து 2-3 முறை அவர் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாரு. ஏன், நம்ம நாட்டு பிரதமர் கூட இதை பற்றி பேசியிருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. அவர் சொல்றாரு, அவர் எய்ம் இஸ் டு ரீக்ளைம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அந்த POK பகுதியை கண்டிப்பாக இந்தியா ரீக்ளைம் பண்ணும், திருப்பி எடுத்தாகும் அப்படின்ற கமெண்ட்டை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாட்டின் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இல்லையா, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு மந்திரி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி திருப்பி கொடுக்குறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய நாட்டின் பிரதமர் திருப்பி திருப்பி சொல்றாருன்னா, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுமே, ஏன் சைனா, பாகிஸ்தான், அமெரிக்கா அப்படின்னு எல்லா நாடுகளுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக நமது நாட்டில் POK பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியை திருப்பி எடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது போர் ஏற்பாடுகளாக இருக்கலாம், சாங்ஷன் ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம்,
எக்கானமிக் ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், இல்லையா, ஆயுதங்கள் சேகரிப்பாக இருக்கலாம், ஹோர்டிங் ப்ராசஸாக இருக்கலாம், அணு ஆயுத நகர்வுகளாக இருக்கலாம், ரீஃபில்லிங்காக இருக்கலாம், இல்லையா, ரீஃபியூவலிங் பிரச்சனைகளாக எல்லா திட்டங்களுமே கண்டிப்பாக கடந்த 12 அல்லது 24 மாதங்களாக சோதனை செய்யக்கூடிய ஆயுதங்கள், சேகரிக்கப்படக்கூடிய ஆயுதங்கள், புதியதாக வரக்கூடிய ஆயுதங்கள், போர் விமானங்கள் எல்லாமே கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை POK பகுதியை திருப்பி எடுப்பதற்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடக்குது. இது என்னோட கருத்து. இது ஒருவேளை நம்ம அரசின் சார்பாக ஒரு ரகசியமான விஷயமாக கூட இருக்கலாம். பட் டெஃபினெட்லி ஐ வுட் லைக் டு ஷேர் திஸ். கண்டிப்பாக இந்திய ராணுவத்தில் அஜித் தோவல் போன்ற எல்லாருமே கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை திருப்பி எடுப்பதற்கான ஏற்பாடுகள், திட்டங்கள், யோசனைகள், பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கு. ஓகேவா? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க friends. Thank you.